அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பேசுவதற்கு சொல்லி கொடுக்கறது யார் அப்படின்னா அவங்களுடைய அம்மா தான் இல்லை. அதனால தான் பேச்சை நமக்கு சொல்லி கொடுத்த அந்த தாயினுடைய ஞாபகமாகத்தான் நாம் பேசுகிற மொழியை தாய்மொழி அப்படின்னே சொல்லுகிறோம். அம்மா தான் பிள்ளைக்கு வா 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 சொல்லு, அப்பா சொல்லு, அம்மா சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாருமே உலகம் முழுக்க அப்படி தான் கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்படி பேசுகிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் வளர்ந்த பிறகு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தா அங்கே என்ன சொல்கிறாங்க? டோன்ட் டாக், லிசன், கீப் சைலன்ஸ் அப்படின்றாங்க. பேசுன்னு வீட்டில் பழகிட்டு அங்கே போனால் டோன்ட் டாக் அப்படின்றது தான் எல்லா ஆசிரியர்களும் ஒரு சமயம் இல்லை ஒரு சமயம் கண்டிப்பாக பிள்ளைங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. அதான் அவங்களுக்கு பிள்ளைங்களை எதிர்த்தாப்பில் ஒரு 30-40 பிள்ளைங்களை வச்சு அதுவும் கச்சாமுச்சான்னு பேசிக்கிட்டு இருந்ததுன்னா பாவம் அந்த வாத்தியார் இருந்தால் என்ன செய்வார்? அவரும் பாடம் நடத்தி தானே ஆகணும், சிலபஸை கவர் பண்ணணும். இல்லை பிள்ளைங்க கத்திக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அதனால் அவர் டோன்ட் டாக்குன்றார். ஆனால் இதில் இருக்கிற அந்த முரண் இருக்குதே, அதுதான் வேடிக்கையாக இருக்குது. பிள்ளைகளை பதில் சொல்லுபவர்களாக உருவாக்குவது அல்ல கல்வி முறை, கேள்வி கேட்பவர்களாக உருவாக்குவது தான் கல்வி முறை அப்படின்னு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார். ஏன்? கேள்வி கேட்கிற பொழுதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறோம். இந்த ஆப்பிள் ஏன் கீழே விழுகிறதுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்கிற பொழுதுதான் புவியீர்ப்பு விசையே கண்டுபிடிக்கிறோம். ஒரு பொருளை தொடாமலேயே அதனுடைய எடை என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று யோசிக்கிற பொழுதுதான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் என்கிற ஒன்றையே கண்டுபிடிக்கிறோம். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கேள்வி கேட்கிற பொழுதுதான் அடுத்த நிலைக்கு செல்லுகிறோம். ஆனால் இந்த பிள்ளையை இப்படி எதையெல்லாம் அவனுக்கு தேவை என்று பார்த்து பார்த்து வளர்த்து உருவாக்கி எடுக்கிற பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கிற மாதிரியே வீட்டில் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. பிள்ளையை கொண்டு ஸ்கூலில் சேர்த்துட்டோம், இந்த வருஷம் ஜூலை ஆகஸ்ட் முடிஞ்சு அடுத்து வந்துருச்சு அப்படின்ற காரணத்தினாலேயே புள்ளை வளர்ந்துரும் படிச்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆசிரியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எழுத்தாப்பில் 40, 45, 50 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க மட்டும்தான். அதனால் அதனுடைய அறிவுபூர்வமான வளர்ச்சி, ஆரோக்கியமான மன வளர்ச்சி, அதிலையும் பெற்றோர்கள் தான் கவனம் செலுத்தணும். ஒரு நல்ல அம்மா வளர்க்குறபடி தான் வளர்த்தாதான் அந்த பிள்ளை நல்லபடி வளரும். அதை விட்டுட்டு கூட இருக்கிற என் பிள்ளை ரொம்ப நல்லவங்க, ஃப்ரெண்ட்ஸெல்லாம் தான் கற்றுட்டாங்க, வாத்தியார் இன்னத்த பாடம் நடத்துகிறாரு, வாத்தியார் ஒன்றும் சரியில்லைங்க அப்படின்னு சுலபமாக மற்றவங்க பேரில் பழி சொல்லி தப்பித்து விடக்கூடாது. அது ஒரு அம்மாவுக்கு இருக்கிற முக்கியமான பொறுப்பு. மாவீரன் சிவாஜி பிற்காலத்தில் பெரிய வீரனாக வளர்ந்தார் அப்படின்னு வரலாற்றில் பார்க்குறோம். ஆனால் அவருடைய அம்மா ஜீஜாபாய் சின்ன வயசுலேருந்தே மகனே, அதுவும் அந்த ரெய்காட் கோட்டை இருக்கு பாரு, அதை நீ பிடிக்கணும், அந்த ரெய்காட் கோட்டை பகைவர்கள்ட்ட இருக்குது, நீ தான் அந்த ஃபோர்ட், அதை பிடிச்சி எனக்கு பரிசாக தர வேண்டும்னு ஒரு அம்மா சொல்லி சொல்லி வளர்த்துருக்குறாங்க. நிஜமாகவே சத்ரபதி சிவாஜி பிற்காலத்தில் அந்த கோட்டையை பிடிக்கிறவனாக வளர்கிறார். ஒரு அம்மா இமயமலை அடிவாரத்தில் தினம் தன்னுடைய குழந்தைக்கு, சின்ன கிராமம், இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கிராமம், அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுறப்பெல்லாம் ஒவ்வொரு வாயாக அதுக்கு சோறு ஊட்டுறப்போ எழுத்தாப்பில் இருக்கிற அந்த இமயமலை சிகரம் இருக்குது பாருங்கள், அதை காமிச்சு காமிச்சு அதுவும் பாரு அதை எவரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சிங்கம், புலி, கரடிலாம் கூட இருக்குமா, நம்மளால் போக முடியாது, ஆனால் யாராலும் போக முடியாத அந்த இடத்த என் புள்ள நிச்சயமாக ஒரு நாளைக்கு தொடுவான், இல்லைடா கண்ணு நீ நிச்சயமாக அங்கே போவல்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. தினம் இதே மாதிரி, நீ அங்கே தொடுவல்ல, நீ நிச்சயமாக அங்கே போவல்ல, சிங்கம், புலி, கரடிக்கெல்லாம் என் புள்ள பயப்பட மாட்டான், அவனே ஒரு சிங்கக்குட்டி, அவன் எதுக்கு பயப்பட போகிறான் அப்படின்னு சோறு ஊட்டுவதோடு அந்த பிள்ளைக்கு உத்வேகத்தையும் சேர்த்து ஊட்டுகிறாள். ஒரு லட்சிய கனவையும் சேர்த்து அந்த அம்மையார் ஊட்டுகிறார். ஒரு நாள் அந்த பிள்ளை நிஜமாகவே வளர்ந்து பெரியவனாகி இமயமலை சிகரத்தை தொட்டான். அந்த பிள்ளை தான் டென்சிங் அப்படின்னு இமயத்தை தொட்ட இந்தியர்கள் வரிசை பட்டியலில் முதல்ல இருக்கிறான், இமயமலை தொட்டவன். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அ புக் பை எவரெஸ்ட் அப்படின்ற புத்தகத்தை அவர் எழுதுகிறார் டென்சிங். அந்த புத்தகத்தை படித்தே
ஒரு பெண் தானும் மலை ஏறுபவளாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த பெண்ணும் மலையேறும் பயிற்சி எடுத்துக்கொள்ளுகிறாள். அப்படி பயிற்சி எடுத்துக்கொண்டு பிற்காலத்திலே அந்த பெண் அவளும் டென்சிங் மாதிரியே இமயத்தினுடைய உச்சியை தொட்டிருக்கிறாள். அந்த பெண்ணுக்கு பேர் பச்சேந்திரி பால் அப்படின்னு பேர். இந்திய பெண் முதலிலே இமயத்தின் சிகரத்தை தொட்ட சிறந்த சாதனை பெண்களில் ஒருத்தி, முதல் பெண். அப்போ சிறு வயதிலே தாய் எப்படி ஊக்கமும் உற்சாகமும் தந்து வளர்க்கிறாள் அப்படிங்கிறத நம்முடைய தாய்மார்கள் தயவு செஞ்சு கவனத்தில் வைக்கணும். புள்ள அழுவுதுன்னா அது தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அதுக்கு கதை சொல்லுங்கள், தமாஷ் பண்ணுங்கள், விளையாட்டு காட்டுங்க, உறவுக்காரங்களை பற்றிலாம் சொல்லுங்கள், உறவுக்காரங்களை பற்றி நல்லபடியாக சொல்லுங்கன்னு சொல்கிறேன். உங்கள் அத்தை இருக்கிறாளே அவ்வளவு மாதிரி மோசமான அப்படி ஆரம்பிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. உறவுகளை பற்றி, மனிதர்களை பற்றி நம்பிக்கை வருவது மாதிரியான வார்த்தைகளை, இந்த உலகம் அழகானது, மனிதர்கள் நல்லவர்கள், நீ தொடர்ந்து உழைக்க வேண்டும், ஊக்கப்படுத்தி அவனை வளர்க்கிற பொழுது தான் அந்த பிள்ளை நல்லபடி வளரும். புள்ள அழுவுதுன்றதுக்காக இன்றைக்கி சுலபமாக நம்ம தாய்மார்கள் செய்கிற ஒரு வழி என்ன தெரியுங்களா? செல்ஃபோனை எடுத்து அதை ஆன் பண்ணி இந்தா கண்ணு வீடியோ கேம் விளையாடு அப்படின்னு கையில் கொடுத்துட்றாங்க. கடைசியில் அந்த வீடியோ கேம் அந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே விளையாடிட்டு போயிடுது. ஆமாங்க, அவ்வளவு ஆபத்தான பழக்கமாக அந்த வீடியோ கேம், பிள்ளைகள் செல்ஃபோன் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு விதமான மன போதையை உருவாக்குகிறது அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை பார்க்க மனசு வேற ஒன்றுமே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுது. அதனால தான் பிள்ளைகளை சாப்பிட்றதுக்கு அடம் முடிச்சதுன்னா கையில் செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க. எது உள்ளே போகுதுன்னு தெரியாமையே அது பாட்டுக்கு முழுக்குன்னு முழுங்கிடுது. ஆனால் அந்த உணவு வயிற்றுக்குள் போகிற பொழுது என்ன தவறான விஷயங்கள் அதன் கண் வழியாக மனதுக்குள் மூளைக்குள் போகிறது அப்படிங்கிறத யாராலுமே சொல்ல முடியாது. அந்த காட்சிகளை அந்த பிள்ளை எப்படி புரிந்து கொள்ளும் நமக்கு தெரியாது. அந்த காட்சிகள் அந்த பிள்ளையினுடைய எந்த குணத்தை எப்படி மாற்றி புரட்டி போடும் நமக்கு தெரியாது. அதனால் உணவூட்டுகிற பொழுது கதைகள் சொல்லுங்கள், உறவுகளையும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தருகிற விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதுங்கிறது மிக முக்கியம். நம்ம ஓய்வு பெற்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஐபிஎஸ் ஐயா திரு கலியமூர்த்தி அவர்கள் ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த தஞ்சாவூரில் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்குது இல்லைங்களா, அது வாசலில் தினம் 2 கல்லூரி மாணவர்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அந்த வழியாக அம்பாசிடர் கார் ஒன்று போகிறப்போ எத்தனை மணிக்கு வரும்னு காலையில் காத்திருப்பாங்களாம். அதில் அந்த அப்போது இருக்கிற அந்த கண்காணிப்பாளர் அவர் இறங்குறார். அவர் பார்த்துட்டு என்ன பசங்களா தினம் இங்கே நிற்கிறீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன வேணும்னு விசாரிக்கிறார். அவர் அப்பொழுது இருந்த வால்டர் தேவாரம் அவர்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறாரு. இல்லை, நாங்களும் உங்களை மாதிரி ஆகணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை, அதுக்கு என்ன செய்யணும், அதனால தான் உங்களை அப்படியே பரவசத்தோடு தினம் உங்களை பார்க்குறதே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஊக்கம் தருகிறது, ஆனால் உங்களை மாதிரி எப்படி ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்னு இந்த பசங்க விசாரிக்கிறாங்க. அவர் உடனே அது வெரி குட், நீ என்சிசியில் சேரணும், அப்புறம் ரைஃபிள் கிளப்பில் சேரு, அதுக்கு பழக்கப்படுத்து, அப்புறம் படிக்கிற நேரம் போக கிரவுண்டில் தினம் ப்ராக்டிஸ் பண்ணு, அப்புறம் சிவில் சர்வீஸ் இந்த எக்ஸாம்லாம் எழுதணும், அதுக்கு எப்படி தயாரிக்கணும்னு சில டிப்ஸ்லாம் கொடுக்குறார். அதோடு சேர்ந்து சுய முயற்சியில் அப்படி விசாரித்த அந்த மாணவனே பிற்காலத்தில் அதே தஞ்சையிலே காவல்துறை கண்காணிப்பாளராக வருகிறான். அந்த மாணவர் பிற்காலத்தில் அப்படி ஆனவர் தான் திரு கலியமூர்த்தி அவர்கள், ஐபிஎஸ் கலியமூர்த்தி அவர்கள். அதனால் சிறு வயதிலே கிடைக்கிற அந்த அனுபவங்கள் தான் ஷேப்பிங் தேர் ஃபியூச்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்களே, அது மாதிரி பிள்ளைகளுடைய மனதை உடம்பினால் மட்டுமே பயிற்சி செய்து உடலை உறுதியாக ஆக்குவது போதாது, மனதுக்கும் அறிவுக்கும் சேர்த்து பயிற்சி தர வேண்டும். அது தாயிடம் இருந்துதான் தொடங்க வேண்டும். அந்த தாய் இருக்கிற இடத்திற்கு இன்றைக்கு உங்கள் செல்பேசியை கொடுத்து விடாதீர்கள். உங்கள் செல்ல குழந்தையை செல்லமாக வளர்ப்பது மட்டும் போராது, சிறந்தவனாகவும் வளர்க்க வேண்டும் என்றால் அது உங்கள் கைகளில்தான் இருக்கிறதே தவிர கைபேசியிடம் இல்லை என்பதை தயவு செய்து நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு காலத்தில் கல்லூரி பக்கம்லாம் போனால் அப்படி பிள்ளைங்க கூட்டமாக நின்று சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு தமாஷா இருப்பாங்க. இன்றைக்கி எல்லாம் வரிசையாக உக்காந்துக்கிட்டு அவனும் கையில் இருக்கிற செல்ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்களே தவிர தன்னுடைய எதிர்காலத்தை பார்ப்பது இல்லை, அக்கம் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பது இல்லை. இது ஒரு அடிக்ஷன் என்றே மாறிக்கொண்டு வருகிற ஒரு ஆபத்தான சூழல் இளைய தலைமுறையை பற்றி கொண்டிருக்கிறது.
இதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு அதுக்கு பெயரிட்டு இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இதுக்காக பார்க்கலாம், எவ்வளோ நேரம் தொலைக்காட்சி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வரையறை வைத்து கொள்ள வேண்டும். அது பாட்டுக்கு எப்போ பாரு பார்த்துட்டே இருக்கலாம் என்கிற ஒரு பலவீனமாக இந்த கருவிகள் நமக்கு மாறிவிடக்கூடாது. பிள்ளைகளை உருவாக்குகிற பொழுதே, கேட்ச் தம் யங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, உருவாகிற பொழுதே அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாகவும் ஆக்க வேண்டும். நல்லபடி உருவாகி வாழ்வின் சாதனைகளுக்கு அந்த உள்ளத்திலே கருவாகி உங்கள் நல்ல சொற்களும் செயல்களும் தான் எருவாக மாறி அவர்களை ஏற்றம் பெறச் செய்யும் என்பதில் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஆசிரியர்களோடு பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பை அவர்கள் கையில் விட்டுவிடாதீர்கள். உங்கள் கைகளில்தான் அது வாழ்நாள் முழுக்க இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.